அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம இப்ப கோர்ட்ல கேஸ போட்டுட்டோம். ஸோ விஜய் மல்லி ரெண்டு பேரும் அதாவது நமக்கு சரிபாதியான சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையை விஜய் மல்லி ரெண்டு பேருக்கு இவங்களே தெரியப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. சொத்து எல்லாமே விஜயோட பேர்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அமைதியா இருப்பாங்களா? கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டாங்க. இப்ப ராஜேஸ்வரியோட இருக்கிற வீட்டுக்கே போயிட்டு அது நம்மளுக்கு சொந்தமான வீடு தானே, நம்ம வீடு தானே, நம்மளும் போயிட்டு அந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா இதை கேட்ட மல்லி இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட அக்கா தானே, இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த சொத்து எதுவுமே நமக்கு வேணாம், அந்த வீடும் வேணாம் அப்படின்ற மாதிரி மல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. ஆனா விஜய் என்ன மல்லி நினைச்சிட்டு இருக்க, நம்ம இப்படி ஒரு ரூபாய்க்கு கூட வழி இல்லாம ஒவ்வொரு இடமா வேலை தேடி ஒவ்வொரு காசா சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன், அவ்வளோ பெரிய பிசினஸ், இது எல்லாமே என்னோட கஷ்டம் தான், என்னோட உழைப்பு தான், அதால நான் சம்பாதிச்சது தான், யாரையும் ஏமாத்தி நான் சம்பாதிக்கல. அதனால தான் கடவுள் நமக்கு ஒரு அருமையான வழியை விட்டுருக்காரு, காமிச்சிருக்காரு. இந்த வழியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் மல்லிக்கு சொல்றாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. இல்லைங்க, என்ன நீங்க எது பேசுறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி மல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் என்ன மல்லி, நாம இதுக்கப்புறம் நம்மளோட பழைய வீட்டுக்கு போக போறோம், இனி அந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போறோம், இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி இல்லைங்க வேணாம், இது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் இல்ல மல்லி, என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கனடால இருந்து வந்தா, ஸோ நம்ம அக்கா நமக்காக தானே எல்லாமே செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல இருந்து எல்லாமே அவளோட பொறுப்புக்கு கொடுத்த, கடைசியா என்ன ஏமாத்தி என்னோட சொத்தையே அவ ஆட்டையை போகணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கா, அவளை நம்ம பாவம் அப்படின்னு சொல்லிட்டே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் மல்லி கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ மல்லிக்கு வேற வழி இல்லை, அவரு போற இடத்துக்கு தான் நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் விஜய் கிட்ட சரிங்க, நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மல்லி விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் அன்னபுண்ணியமாவும் இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அன்னபுண்ணியமாவும் பார்த்தீங்கன்னா, ஆமா மாப்பிள்ள, இந்த விஷயத்த நம்ம இப்படியே விடக்கூடாது, நம்மளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தின அவளுக்கு எல்லாம் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், நீங்க எடுத்துதான் சரியான முடிவு, இதோ நிற்கிறாள் ஏப்பில், நீ வாயை மூடிட்டு அமைதியாயிரு, மாப்பிள்ளை ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டான முடிவாக தான் இருக்கும், அது வேணாம், இப்படி செய்யுங்க செய்யாதன்னு சொல்லிட்டுலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமாவும் பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னபுண்ணியமாவுக்கு என்ன கோவம்னா, அதாவது பாபுவை ஆப்ரேஷன் தியேட்டர் வரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இல்லை, ஆப்ரேஷன் செய்ய முடியாது, நீங்க அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் ஆப்ரேஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஒரு உயிர் போக போற நிலைமையில இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல கோர்ட்ல போயிட்டு கேஸை போட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கூட கிடைக்க விடாம பண்ணிட்டாலே இந்த ராஜேஸ்வரி அப்படின்ற கோவத்துல தான் அன்னபுண்ணியமா ரொம்பவே கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ரஞ்சிதா கிட்ட, ரஞ்சு நான் மெடிடேஷன் பண்ண போறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ஸோ ராஜேஸ்வரி மெடிடேஷன் பண்ண போறாங்க. மெடிடேஷன் முடிஞ்சு ஐஸை ஓப்பன் பண்ணும் போது தான் தெரிய போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஸோ நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேரும் அவங்களோட லக்கேஜோட அந்த வீட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போது, விஜய் மல்லி ரெண்டு பேரும் அந்த வீட்டிலே செட்டில் ஆக போறாங்களா, இல்லை ராஜேஸ்வரி ஏதாவது பிளான் போட்டு அவங்கள துரத்த போறாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.